ஆமி அண்ணியோட எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எனக்கு வந்து ஜங்குக்கோட மினி சீரிஸ் அதில் ஸ்டாப் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம். அண்ட் தென் ரொம்ப லேட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். சாரி. எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ எனக்கு என்ன தோணுதோ நான் அதை போட்டுடுறேன். அண்ட் இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு கேட்காதீங்க. எனக்கு நான் கண்டிப்பாக போடுறேன் அப்கமிங். ஓகேவா? ஸோ சாரி. அண்ட் கமெண்ட்லாம் ரிப்ளை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பெண்டிங் எதுவும் இல்லை. ஒரு 2 கமெண்ட் மட்டும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ மீன் 2 வீடியோக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஓவர் தான். ஓகே சரி வாங்கடா ஸ்டேட்டாக வெளியே போயிடலாம். எல்லாம் ஸ்டாப் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக எல்லாம் ஸ்டாப் பண்ணியிருப்போம்னா. ஸோ வயன் இப்போ ஜங்குக்கோட ரூமில் தான் இருப்பா. ஸோ ஜங்குக்கும் சீக்கிரத்தில் வந்திருக்க மாட்டான். ரொம்ப லேட்டாக வரணும்னு சொல்லிட்டு தான் அவன் வேணுமே ரொம்ப லேட்டாக வந்திருப்பான். ஸ்டில் வயன் இப்போ வரைக்கும் தூங்காமல் இருப்பா. அதுக்காக தான் லேட்டாக வந்தேன். இன்னும் உட்காந்துட்டு என்ன பண்ணுறோ? ஏய் தூங்கலையா நீ? இல்லை நீங்கள் பாரு தூங்க தான் தூங்க சரியா? உனக்கு தெரியும் ஆக்சிஜன் வேணும். வரலாம் லேட் ஆகும். எனக்கெல்லாம் வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை. புரியுதா? இல்லை நான் கீழே படுத்துக்கிறேன். அது கேட்குதா உங்ககிட்ட? ஏன் வேணாம் பெட்லேயே படு அப்படி சொல்லி ஜங்குக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட போயிருப்பான். ஸோ வயனும் அப்படியே பெட்டில் படுத்துருப்பான். ஜங்குக்கு வந்து பக்கத்தில் படுக்கிறான். உனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஷோ என்ன நடக்குது ஒன்றுமே புரியலை. எதுவுமே தெரில. ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கு. என்னங்க என்ன பண்ணுறீங்க? விடுங்க விடுங்க. ஜகுக்கு சடனா அவங்க தம்பி ஞாபகம் வருது. டக்குன்னு ஒரு தள்ளு விட்டுருப்பான். என்ன என்ன பண்ணுறீங்க? ஓ என்னடா பண்ணி வச்சுருக்க? ஏய் நான் பார்த்தாலே எரிச்சலாக இருக்குடி. ஃபஸ்ட்டு நான் வந்து போ கீழிப்படு. மேலே வந்துட்டுருக்காத. இல்லை இப்போ என்ன பண்ணீங்க? என்ன பண்ணணுன்னு கூட ஒன்று தெரியாதா? என்ன பண்ணீங்கன்னு வேறு என் வாயிலும் கேட்கணுமா? சரி வா சொல்கிறேன். இல்லை இதுக்கு இப்படி பண்ணுறீங்க? உங்களுக்கே தெரியும்ல ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? அசிங்கமாக இல்லையா ஜங்கு? என்ன ரெடி சொன்ன? எனக்கு புரியல. என்ன சொன்ன? ஜங்கு 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 கையெடுங்க. கரசுன்னு கையெடுங்க ஜங்கு. யாருக்கு எதுக்கு அசிங்கமாக இருக்கணும்? தொட்டு தாலி கட்டின புருஷாண்டி நான். அதுக்குன்னு உங்கள் தம்பியோட பாரு பாரு நீ இதை பற்றியும் பேசாத. உனக்கு கொண்டுட்டு தானே உட்காண்ட்ருக்க. என்ன நான் என்ன பண்ணேன்? எதுக்கு இப்படி பேசுகிறீங்க? எனக்கு புரியல ஜங்கு. ஃபஸ்ட்டு இப்படி ஜங்கு கூப்பிட்றத ஸ்டாப் பண்ணு. எப்போதுலேருந்து இப்படி ஜங்கு கூப்பிட ஸ்டார்ட் பண்ணேன். சரி இல்லை எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த ரூமில் படுக்க. ஒரு மாதிரி கேவலமாக பிஹேவ் பண்ணுறீங்க நீங்கள். நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்ககிட்ட. ரொம்ப நல்லவங்க மாதிரி இருந்தீங்க. இப்போ தான் தெரியுது ஒரு ரியல் ஃபேஸ் என்னன்னு. அப்போ இன்னும் மாறலையா ஜங்கு? என்னடி பெரிய உலக அழகி நினைப்பா உனக்கு. இன்னும் நான் மாறாமோ நீ நினச்சிட்ருக்கியா? அப்புறம் பெரிய பிடிங்க மாதிரி கேட்குற. மாறலையா பாருடி மயிறு தெரியாமல் கேவலம் உன் கூட அத்து மாதிரி பண்ணிட்டேன். மயிறு மாதிரி பண்ணிட்டேன். ஓரா சீனை போட்டுட்டு ஐயோ நான் பெரிய உலக அழகி தான் அப்படி இப்படின்னு மயிறு மாதிரி நினச்சிட்ருக்காத. என்னை பார்த்தாலே பிடிக்கல. அப்படியே உன்னோட என்ன நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு கோவத்தை மேலே காட்டினா கரெக்டாகிடுமா? ஓ யார் தப்பு பண்ணாடி? யார் தப்பு பண்ணா? நான் தப்பு பண்ணேனா? நீ தாண்டி எல்லா தப்புக்கும் காரணம். என்ன பண்ண? இப்போ என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியல. அவர் என்னை விட்டு போயிட்டாரு.
உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நீங்களும் இன்னும் கொஞ்ச நாள் கூட அவளை புரிஞ்சுக்கல, எதுவுமே பேசல. நீங்கள் என்னை அப்படி பார்க்கலன்னு தானே சொன்னீங்க. இப்போது வந்து சடனாக இப்படி இது பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல. என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு. ஐயோ, அதான் சொல்கிறாள், நீ ஓவர் திங்க் பண்ணுறாள், ஒரு மயிரும் நடக்கலைன்னு. ஃபஸ்ட்டு வீட்டுக்கே வந்துடக்கூடாது, நான் கிளாஸ்க்கே போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பியிருப்பான். இப்போ கரெக்டாக அங்கே போயிட்டு கிளாஸில் போயிட்டு நல்லா போட்டு பாக்ஸிங் பண்ணிகிட்ருக்கான். அவ்வளோ கோவம் வருது. மாஸ்டர் வராரு. டேய் சங்கு, டேய் மாஸ்டர் விடுங்க, இங்கே பாருடா, இங்கே பாருன்றல. மாஸ்டர் கடுப்பாரு, எனக்கு புரியல, கைவிடுங்க, பாருடா. இன்னும் 2 நாளில் மேட்ச். என்ன பண்ணிருக்க நீ? இவ்வளோவா? இவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கணுன்னா இப்போ சொல்லி கொடுத்தேன். இவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தா என்ன ஆகுறது? ஆல்ரெடி தோத்துட்டேன் மாஸ்டர். மறுபடியும் தோற்றுருவேன், தெரியுது, தோற்றுருவேன். என்னடா ஆச்சு சங்கு? ஏண்டா இன்னும் மாறலையா நீ? இல்லை மாஸ்டர், இல்லை, எனக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா? என்ன புரியலை? என்ன பேசிகிட்ருக்க நீ? வெட்டாத்துலேயே தொடங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. பாருடா, அவள் பொண்ணு, அவள் எப்படி இறங்கி வருவா? நீ தான் இறங்கி போகணும். எங்கே வெட்டியோ அங்கேருந்து ஆரம்பி, எல்லாம் கரெக்டாக இருக்கும். மாஸ்டர், எங்கே விட்டணும் அங்கேருந்து ஆரம்பிக்கணுமா? செத்து போயிடுச்சு மாஸ்டர். செத்து போனது என்னத்தை ஆரம்பிக்க சொல்கிறீங்க? பாருடா, ஏதோ ஒன்று, கெட்டதுல ஒரு நல்லது. என்ன கெட்டதுல ஒரு நல்லதா? மாஸ்டர் பாருங்க, அவள் எனக்கானவ கிடையாது. நான் அப்படி நினச்சேன், ரொம்ப ரொம்ப நாட்கள் இருந்திருக்கு. ஆனால் அது இப்போ இல்லை மாஸ்டர், இல்லை. அவளை பார்க்கவும் எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் இந்த மேட்ச், டேய் பைத்தியக்கார மாதிரி பண்ணிகிட்ருக்காதரா. இந்த மேட்ச் பரவாயில்ல, விட பார்த்துக்கலாம். மாஸ்டர், நான் தோற்றுருவேன்ல, இப்போவே எனக்கே தெரியுது, உங்களுக்கும் தெரியுதுல்ல. தோற்றுருவேன்ல மாஸ்டர், மறுபடியும் அவளால் தான் தோக்க போகிறேன்ல. ஃபஸ்ட்டு நான் ஒரு மேட்ச் தோட்டேன்னா அவள் தான் ரீசன். இப்போ நான் தோக்க போகிறேன்னா அதுக்கும் அவள் தான் ரீசன். அப்படி தானே மாஸ்டர்? டேய் பாருடா சங்கு, காம் டவுன். பார் சங்கூக், மாஸ்டர் எனக்கு எதுக்கு வந்தா, இப்போ எதுக்கு இருக்கா புரியல மாஸ்டர். என் மேலேயே கோவமாக இருக்கு. நான் வேணான்னு சொன்னேன் மாஸ்டர், கேட்கல. கேட்காம என் தலையில் கை வச்சிட்டாங்க. இப்படிதான் சங்கூக், இங்கே பாரு, சொல்கிறத மட்டும் செய். மாஸ்டர் இல்லை, நான் வீட்டுக்கு போகிறதா இல்லை, மேட்ச் முடிகிற இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் மேட்ச் முடிகிற அங்கே தான் இருந்திருப்பான். ஸோ எல்லாமே நடந்திருக்கும். ஜங்குக்கு சொன்ன மாதிரி, மாஷா சொன்ன மாதிரி ஜங்குக்கு அந்த மேட்ச் தோற்று தான் போயிருப்பான். அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஏன்னா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது, எதுவுமே அவன் தோற்றதெல்லாம் கிடையாது. அப்படியே கண்டினியூவாக வின் பண்ணிட்டு வர்றதில் ஜங்குக்கு ஒரு பெரிய ஆள். ஸோ ஜங்குக்கோட ஃபேன்ஸ்க்கெலாம் லிட்ரலி ரொம்ப டிசப்பாயிண்டட். ஜங்குக்கு அப்படியே கட்டுப்பாக உட்காண்ட்ருக்கான். தோத்துட்டான்ல மாஸ்டர், தோத்துட்டேன். ரொம்ப கேவலமாக தோத்துட்டேன். எல்லோரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்களே சங்குக்கு தோத்துட்டேன்னு. இதுக்கப்புறம் தோத்துட்டே இருப்பானா மாஸ்டர்? பாருடா, நீ ஒன்றும் தோக்கலை. நீ வாழ்க்கைய ஆரம்பி. பாரு, பாருடா. இல்லை மாஸ்டர், எல்லாமே போச்சு. எல்லாத்துக்கும் காரணம் அவள் தான் மாஸ்டர். அவளை பாரு, இங்கே பாரு, நீ வீட்டுக்கு போ. ஃபஸ்ட்டு அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண, அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு மாஸ்டர் அமுச்சு விட்டுருப்பாங்க. ஸோ ஜங்குக்கும் அவ்வளோ கோவமாக இங்கே வந்திருப்பான். வயனும் வேலை செஞ்சுட்ருப்பான் ரூமில். ஜங்குக்கு அப்படியே முடிவு பிடிச்சி ஒரு இழுத்து, உன்னால தாண்டி ரொம்ப கேவலமாக தோற்று போயிருக்கேன், உன்னால தான். டே
அப்படி சொல்லிட்டு அவ்வளோ கோவம் வருது. அப்படியே சவத்தில் போட்டு அப்படியே அவளை டீ போட்டு ப்ரெஸ் பண்ணுறான். இது ஜங்குக் கையெடு ஜங்குக். இதுடி என்ன பண்ணுற? டீ பண்ணுற? எல்லாமே இல்லை, எல்லாமே மாற்றிட்டல. தோற்று வந்து நிற்கிறேன்ல, இதுதானடி காரணம். எல்லாத்துக்கும் நீ தானே காரணம். நீ மட்டும் தாண்டி காரணம். அப்படி சொல்லிட்டு அப்படியே அவளை பெட்டர் தள்ளுறான். ஜங்குக் ஜங்குக் என்ன பண்ணுற நீ? ஃபஸ்ட்டு எழுந்துரு. இங்கே பாரு, நான் இங்கே பாரு ஜங்குக், இங்கே பெட்ரா பொறுக்கி மாதிரி பண்ணாத விடுன்றல. என்ன டாவா? அம்மா தாண்டி கூப்பிடுவ? மாமா தானே கூப்பிடுவ? மாமா நீ கூப்பிடு. மாமா தோற்று போயிட்டேன், கடுப்பாக இருக்கு. மாமா தோற்று போயிட்டேன், மாமா தோற்று போயிட்டேன், மாமா தோற்று போயிட்டான்ல, தோற்று போயிட்டேன், கடுப்பாக இருக்குடி. பாரு, நீ தோற்று போனதுக்கு நான் எப்படி காரணமாக முடியும்? எழுந்துடா. என்ன டாவா? டாவாடி, இதெல்லாம் நீ அப்பா பேசியிருக்கணும் சொல்லலாம். இப்போது வாடா போடான்னு கூப்பிட்ற அளவுக்கு நீ வந்துட்டியா? எது நான் கட்டின தாலி உனக்கு வந்து உரிமை கொடுத்துச்சா? இங்கே பாருங்க ஜங்குக் மாமா, என்னால் முடியல அவரை மறக்க. நீங்கள் எதுக்கு இது மாதிரி பண்ணுறீங்க எனக்கு சுத்தமாக புரியலை. ப்ளீஸ். ஓ அவன் ஓகே ஓகேடி, இப்போ நான் தோற்று போயிட்டேன்ல. நான் தோற்று போயிட்டேன்ல. பாருங்க, யாருங்க காரணம் நீங்கள் தோற்று போனதுக்கு? நான் என்னங்க பண்ணேன்? எதுக்குங்க என்ன எப்படி பண்ணுறீங்க? என்னால் முடியலைங்க, விட்டுருங்க அப்படின்னு அழுதுட்டு இருக்கும்போது ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக் ஜங்குக் அம்மா இங்கே பாருங்க, ஏதோ கோவத்தில் ஏதோ பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. உங்களுக்கு தான் என் மேலே அந்த எண்ணம் எதுவுமே இல்லைன்னு சொன்னீங்களே மாமா. யார் சொன்னா? யார்டி சொன்னா? ஒரு நாள் உன்னை மறக்க முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா? லவ் யூ ஓயன். அம்மா என்ன என்ன சொன்ன? நீ என்ன லவ் பண்ணுறியா? ஒன்றுதான் கேட்குறேன், நீ லவ் பண்ணுறியா? எப்படி? அசிங்கமா இல்லை? அசிங்கமா இல்லையா? அசிங்கம். இங்கே பாருடி, லவ் தெரில பண்ணலான்னு எனக்கு வேணும். என்ன என்ன வேணும்? என்ன விடுங்க சொங்கக்கா, விடுங்கன்னு சொல்கிறேன்ல. பாருங்க, நான் தோற்று போயிட்டேன்டி, நான் தோற்று போயிட்டேன். காரணம் நீ தானே, காரணம் நீ தான், நீ மட்டும்தான். அப்படி சொல்லிட்டு ஜங்குக் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறான். அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஸோ அயன் இதை பார்த்து அப்படி பயப்படுறா. என்ன நடக்குது ஒன்றுமே புரியல, அப்படி அழுதுருப்பா. ஸோ ஜங்குக்கும் அவனுக்கு இருக்க கோவத்தில் என்ன பண்ணுறனே தெரியாமல் ஸோ அயன் கூட ஜங்குக்கா பாருங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் இப்படி? நீங்கள் தான் என்ன பாரு தோத்துட்டேன் ஒன்றால் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதே சொல்லிகிட்ருக்கான். ஸோ கொஞ்ச நேரத்தில் வாயின் அப்படியே மயக்காமே போட்டிருப்பா. ஸோ ஜங்குக்கும் அப்படியே வாயின் கூட படுத்திருப்பான். ஸோ 2 பேரும் எதுவும் போடாமல் பெட்ஷீட்டில் தான் அப்படியே படுத்துட்ருப்பாங்க. டே ஜங்கு கோவத்தில் ஒயன் ஒயன் ஜங்கு சரி, தண்ணி எதாவது குடிக்கிறியா? இல்லை, எனக்கு புரியல, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தா நானே உங்களை அக்செப்ட் பண்ணியிருப்பேனே. அக்செப்ட் பண்ணிட்டு குடும்பம் நடத்தானே, நான் உன்னை லவ்வாடி பண்ணுறேன். நீ தானே சொன்ன
இல்லை, பண்ணல, லவ் பண்ணல. நீ என்ன வேணான்னு சொன்னது தானே? அப்போவே நீ எனக்கு வேணாம், எப்பயுமே நீ எனக்கு வேணாம். உங்கள் அப்பா காலில் விழுந்தார், அவ்வளோ பெரிய மனுஷன், மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அதனால உனக்கு ஓகே சொன்னேன். அப்போ இது அது எனக்கும் வேணும், எனக்கும் வேணும். அதனால நான் கேட்டேனா நான் வேணும், நான் கேட்டேனா? இல்லை, நீ ஃபீல் பண்ண, என்ஜாய் பண்ண, அது கூட எனக்கு தெரியாதா? என்ன பாரு, சும்மா என்ஜாய் பண்ண நான் டிக்காதடி. நான் பார்த்தேன் என் கண்ணால், அவ்வளோ ஃபீல் கூட இருந்ததில்ல. இன்னும் கொஞ்சம்னு சொன்னல. சரி, இப்படி பேசுறீங்க. என்ன பெரிய வெக்டா மாதிரி காட்டிகிட்ருக்க உன்னை சொல்கிறே. இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? சொல்லு. இல்லை, அவனால் மறக்க முடியலண்ணா. எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொன்னேன்? நீங்கள் தான் ஓகே சொன்னீங்க. நான் பாரு ஏன் கமான், பாரு, எனக்கு புரியலை எதுக்கு என் வாழ்க்கை மட்டும். ஓ, நான் தோற்று போயிருக்கேன். நீ சங்கு, நீங்கள் இந்த மேட்ச் தான் தோற்று போனீங்க. ஆனால் நான், நீங்கள் லவ் பண்ணலன்னு சொல்லுவீங்களா, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு லவ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, இதுக்கப்புறம் எதுவும் இல்லைன்னு சொல்கிறீங்க. இது பைத்தியத்து கூட வாழ்கிற மாதிரி இருக்குது ஜங்கு. சாரி ப்ளீஸ். பைத்தியம் தாண்டி. பைத்தியம்தான். நல்லா ஒரு ஆளாக மதிச்சு பைத்தியம்தான். உன்னை மயிரில் கூட மதிக்காத ஒருத்தன், லவ் பண்ணுற பையன், உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு பார்த்து பண்ண நான். அஃப்கோர்ஸ் பைத்தியம்தான். சங்கு, நீ இன்னும் என்ன மறக்கலையா? அப்பத்துலேருந்து தம்பியை லவ் பண்ணும்போது கூடவா நான் மறக்க முடியல. ஆனால் இப்போ நான் உனக்கு காதலிக்கல. சங்கு, நீ என்ன காதலிக்கலையா? இல்லை, உன்னை நான் காதலிக்கலடி. இருந்தது அந்த காதல், நிறையவே மறக்கணும் ட்ரை பண்ணேன். அப்போ தான் பாக்ஸிங்குள்ளே போனேன். இப்போ வரைக்கும் எனக்கு அதுதான் இல்லை. நீ இல்லை, என் லைஃப்பில் இல்லவே இல்லடி. நான் லைஃப்பில் இல்லை, எனக்கும் நீ என் லைஃப்பில் வேணாம். அப்போவே நான் உன்னை வேணான்னு சொன்னதான், எப்பயுமே நீ எனக்கு வேணாம். இப்படி இரு. எனக்கு ஏதோ கோவத்தில் இப்படி நடந்துக்கிட்டேன். இன்னொரு டைம் இது மாதிரி நடக்காது, என்னை மன்னிச்சுக்கோ. சக்குங்க வெளியே புரியா, எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கல. ஜங்குக்கும் அங்கே வந்து டக்குன்னு எழுந்து வெளியே போயிருப்பான். ஸோ இப்படியே தான் ஜங்குக்கும் வாங்கிக்கோ டேஸஸ்லாம் அப்படியே போயிருக்கோம். ஸோ ஒயன் இப்போ ஜங்குக்கோட ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கா. அப்போ ஒரு குட்டி ட்ராவ் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதில் ஒரு பொக்கே பார்க்குறா. அவளுக்கு அப்படியே பழசெலாம் ஞாபகம் வருது. ஷோ, இன்னைக்கு வேறு வந்திருப்பானா இல்லையான்னு கூட தெரில. ஆனால் ஓவராக மட்டும் சீனு போடுவான், வந்துட்டேன்னு. கால் பண்ணாலும் எடுக்க மாட்டான். என்ன பண்ணுறது? ஷோ, என்ன ஜங்குக்கு இருக்காரு, அப்போ கண்டிப்பாக அவங்க தம்பியும் இருப்பான். எங்கே கால் பண்ணாலும் எடுக்க மாட்டான். என்ன தான் பண்ணுறதோ. ஓயன், ஜங்குக் இங்கே வா. என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துருக்க? இல்லை, அவன்தான் கொஞ்சம் சீக்கிரமாக வர சொன்னான். ஓ, என் தம்பியா? சரி, 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். தென் ஒன்றாவே வந்திருக்கலாம்ல. எங்கே, அவனுக்கு நான் ஃப்ரெண்டு தானே.
அவனுக்கு தான் நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, யாராச்சும் கூட்டு போயிருப்பான். என்னென்னப்பா அதிலே கழட்டி விட்டுட்டான். இது எப்பவுமே நடக்கிறது தானே. ஆமாம், சரி, ஓகே. நீ எப்படியே வாயேன், நம்ம கேன்டீன் வரையும் போய் ஏதாவது பேசலாம். சரி. அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் வேணா நடந்து போயிருப்பாங்க. ஸோ ஜங்குக்கும் மாதிரி நர்வஸாகவே இருந்திருப்பான். கேன்டீனில் கரெக்டாக அவன் செட் பண்ணி வச்சுருப்பான், இந்த சேரில் தான் உட்காரணுன்னு சொல்லிட்டு. அதே சேரில் கூட்டி போய் உட்கார வைக்கிறான். என்னாச்சு, எதுக்கு என்னையே பார்த்துட்ருக்க? என்ன, உன் தம்பி தான் ஃப்ராட் வேலை பார்த்துட்டானா? அதை பற்றி டீட்டெயில் வேணுமா? சரி சொல்லு, என்ன டீட்டெயில் வேணும்னு கேட்குற? அயன், நான் உன்னை ஸ்கூல் டேஸ்லேருந்து பார்த்துட்ருக்கேன்டி. உனக்கும் என் தம்பிக்கும் என்ன 1 year டிஃப்ரெண்ட்டா? 2 பேரும் ஒரே ஸ்டாண்டர்டும் கிடையாது, வேறு செக்ஷன் தான். ஆனால் டியூஷன் மூலயமா ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்க. ஆமாம், இதெல்லாம் என்னாச்சு, எதுக்கு? இல்லை, நீ அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வருவ, அவங்க கூட வெளியே போவ, நிறைய டைம் பார்த்துருக்கேன். எனக்கு எவ்ரி டைம் உன்னை பார்க்கும்போதெல்லாம் என் கண்ணுக்கு ரொம்ப அழகாக தெரியுபடி. என்ன இவ்வளோ கிரிஞ்செல்லாம் பேசுகிறேன்னு நினைக்காத. எனக்கு அப்பயும் ஒன்று ரொம்ப பிடிச்சதுடி. காலேஜோட வெயிட் பண்ணணும்னு நினச்சேன். ஸ்ட்ரைட்டாக கல்யாணத்தில் எனக்கு பெருசாக ஈடுபாடு இல்லைன்னு வச்சுக்கோங்க. நிறைய லவ் பண்ணணும், நீயும் நானும் நிறைய மெமரிஸ் மேக் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்டி. ஐ லவ் யூ அயன், ஐ லவ் யூ. அப்படி சொல்லிட்டு ஒரு அழகாக குட்டியாக ஒரு புக்கே கொடுக்குறான். அதில் 4 ரோஸ் தான் இருக்குது. ஸோ அயன் அப்படியே வாங்கிட்டு, ஜங்குக், என்ன சொல்கிற நீ என்ன லவ் பண்ணுறியா? ஆமாடி, நான் லவ் பண்ணுறேன் ரொம்பவே. ஏன், உனக்கு என்னாச்சு? ஜங்கு, அது தப்பாக எடுத்துக்காத. உன் தம்பியும் நானும் லவ் பண்ணுறோம். உன்கிட்ட அவன் சொல்லலையா? என்ன, அவன் லவ் பண்ணுறியா? உண்மையாக சொல்கிறியாடி? கோல்ட் டேஸ்லேருந்து. அப்போ அவன் கூட நிறைய பொண்ணுங்களா? எவ்வளோ சொல்லிட்டேன், கேட்க மாட்டான். ஆனால் எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு, அடிச்சுக்கோ. அதுக்கப்புறம் எப்படி, எனக்கு மாமா மாதிரி தானே. இதுக்கப்புறம் நான் அந்த மரியாதை கரெக்டாக கொடுத்து உங்ககிட்ட நடந்துப்பேன். நான் ஒருவேளை ஜங்குக்கு பின்னாடி வந்து நிறைய பேசி என்னால் தான் அந்த மிஸ்டேக் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவரோட அண்ணா, அதுக்கேற்ற மாதிரி நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். சாரி மாமா, மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிக்கோங்க, நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு அயன் அங்கேருந்து கிளம்பியிருப்பா. ஸோ அந்த ஃப்ளவர் வச்சு பார்த்துட்ருக்கா. சங்கா, இன்னும் அதை வச்சுருக்கியா? ஏன் இரு அப்படி சொல்லிட்டு அந்த ட்ரா ஃபுல்லாக பார்க்குறான். அவ்வளோ திங்ஸ் எல்லாமே ஒயின் ரிலேட்டடாக தான் இருக்கும். என்ன எல்லாமே வச்சுருக்கான். ஒன்றும் ஷூ, இது என்னடா அப்படி சொல்லிட்டு ஒன்று ஒன்றா எல்லாமே பார்த்துட்ருப்பா. ஸோ அப்படியே உட்காந்துட்டா பெட்டில். என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. ஸோ ஜங்கா கொஞ்சம் லேட்டாக தான் வீட்டுக்கு வந்திருப்பான். ஜங்குக்கு வந்தோடனையும் வயர் அவ்வளோ கோவமாக பார்க்குறா. என்ன பண்ண, என் புருஷனை நீ தான் கொன்னியா? சொல்லு ஜங்கா, என் புருஷனை நீ தான் கொன்னியா? உண்மை சொல்கிறேன், அவன் தம்பி தானே, அவனை நீ தான் கொன்னியா? ஏய் நடி வளர்ற, போ வேலையா பாரு. ஓய், என்னோட சின்ன சின்ன திங்க் கூட எடுத்து வச்சிருக்க சைக்கோடா நீ. கொண்டுட்டியா? ரொம்ப நல்லவா மாதிரி மூவ் ஆன் பண்ணி போனேன். அப்போதான் என்கிட்ட லவ் சொன்னேன். நான் வேணான்னு சொல்லிட்டு பிறகு ரொம்ப நல்லவ மாதிரி நடந்தியடா. பார்த்தா அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், என்ன பண்ணியிருக்கேன் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். பைத்தியமாடா நீ. நான் தான் அவனை லவ் பண்ணல, தம்பி தானே லவ் பண்ணியிருக்கேன், அவனை தானே கல்யாணம் பண்ணியிருக்கேன்.
பைத்தியக்கார மாதிரி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்க. அவனை என்ன பண்ண? நான் உனக்கு வேணும்னு அவனை என்னடா பண்ண? ஓரா பேசுகிறடி, எனக்கு தலைவலியாக இருக்கு. ஓரா பேசுகிற, கிளம்பு. இல்லை ஜங்குக் அவ்வளோ சொல்லக்கூடாது. ஜங்குக் வந்து கிளம்பியிருப்பான். ஜங்குக் இங்கே தான் ரூமில் வந்து அவ்வளோ பாக்ஸிங் போட்டு செம்மையாக குத்திட்டு இருப்பான்.